ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர். கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 எடுத்திங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ஏன்னா கிரேவியோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கடாய் பன்னீரோட கிரேவி. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரியாணி பூ, 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி, காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வத்தல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச வத்தல், அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு பொடி பண்ணிப்போம் நம்ம. இப்போது கடாய் பன்னீருக்கான கிரேவியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கேப்சிகமை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் தெரியும். அப்போ தான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிப்போம். ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டாக குக் ஆகிருக்கு. இப்போது அதே மாதிரி தக்காளியும் 2 தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பன்னீரையும் கொஞ்சம் க்யூபாக பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம ஃபர்ஸ்ட்டே சேர்த்துருந்தோன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும், அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1-1 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு மீதி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா,
1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூனாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை இப்போ அரைச்சி கொஞ்சமாக தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி 5 நிமிஷம் போல் மசாலா நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம கடாய் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கடாய் பன்னீர் மசாலாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் மசாலா செஞ்சுட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.